தந்தை பெரியார் என்ன கிழிச்சாரு? இப்போ யார் இந்த கலைஞர், அண்ணாதுரை, பெரியார்? இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? திமுகட்ட ரெட்டை நாக்கு இல்லை, 4 நாக்கு இருக்கும். ஒரு மேடைக்கு ஒரு பேச்சு இருக்கும். ப்ரொமோவில் இந்த நான் இதை சொல்கிறப்ப வைக்கணும். நீங்கள் அவன் போட்டிருக்க யூனிஃபார்மும் இந்த நாட்டின் முதல்வர் போட்டிருக்க யூனிஃபார்ம் ஒன்று. முதல்வர் வந்து தன்னை மாற்றிக்கிறேன். இன்னும் இவர் 67 அரசியலை பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு வாரத்துக்கு சனிக்கிழமை பார்ட்டி நடக்குமா 50 கோடி ரூபா செலவு பண்ணுவானா ஒரு பார்ட்டிக்கு. இப்போ இந்த பணத்தை வச்சு மறுபடியும் நம்ம ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்றதுல ஸ்டாலின் தெளிவாக இருக்கிறார். ஆனால் மக்கள் ஒரு தெளிவாக இருக்கிறாங்க. ஏன்னா பாவம் ஸ்டாலின் அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல தமிழ்நாட்டில். இது தாண்டா திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறத மட்டும் எழுதி கொடுத்துறாங்க. அதை மட்டும் எல்லா மேடையிலையும் சொல்கிறாரு. செப்டம்பர் மாதத்தில் மட்டும் 124 கொலைகள். இந்த நாட்டில் சட்ட ஒழுங்குன்றதே சுத்தமாக இல்லை. காரணம் போலீஸ் மந்திரியாக இருக்கிறவர் திரு ஸ்டாலின். இந்த திவாலிய ஃபேமஸ் ஸ்டார் டூரிசமோட துபாயில கோலாகலமா கொண்டாடுங்க. திவாலி ஆஃபர் வெறும் 24,999 மட்டுமே. இப்பவே ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் கான்டாக்ட் பண்ணி உங்க சீட்ஸை புக் பண்ணுங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி நிறுவன தலைவர் திரு திருமாறன் ஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நடராஜன், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீண்ட நாள் கழிச்சு சந்திக்கிறோம். ஆமாம் சார். தமிழக அரசு சார்பில் ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அதில் இந்த சாலைகள், குளங்கள், தெருக்கள் இதுக்கெல்லாம் ஜாதிய பெயர்கள் இடம்பெறக்கூடாது, பொதுவான பெயர்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறு பெயரிடுதலுக்கான ஒரு வழிமுறையை வெளியிட்டிருக்காங்க. அந்த மறு பெயரிட என்னன்றதை நான் பார்க்குறேன். நான் கையில் வச்சுருக்கேன். குளம் மற்றும் நீர்நிலைகளுக்கு பேர் வைக்க சொல்கிறாரு திரு ஸ்டாலின். என்ன சொல்கிறாருன்னா, ரோஜா, மல்லிகை, செம்பருத்தி, சூரியகாந்தி, சாமந்தி பூ, கனகாமரம், கொற்றகை, முல்லை, செம்பகம், குவாலை, குறிஞ்சி, செவ்வந்தி, இப்படி பேர் வைக்க சொல்கிறார். இதை கூட நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் அடுத்து வர்றாரு பாருங்க தலைவர். தெருக்கள் மற்றும் சாலைகளின் பெயர்களில் திருவள்ளுவர் ஏற்றுக்கிறோம், ஔவையார் ஏற்றுக்கிறோம், கபிலர் ஏற்றுக்கிறோம், சீத்தலை சாத்தனார் ஏற்றுக்கிறோம், நக்கீரன், பிராந்தையர், கம்பர், அகத்திரை, வீரமாமுனிவர், பாரதியார், பாரதிதாசன், மகாத்மா காந்தி, அது வரைக்கும் ஏற்றுக்கிறோம். தந்தை பெரியார் என்ன கிழிச்சாரு? இந்த தேசத்திற்கு சுதந்திரம் வேண்டாம் என்று சொன்ன ஒரு நபரின் பெயரை வைக்கணும்னு சொல்கிறாரு. இதை எதை வலியுறுத்துறதுக்காண்டி வைக்கணும்னு சொல்கிறாரு? அதில் தந்தை பெரியார், அடுத்து பேரறிஞர் அண்ணா. முதலமைச்சராக இருந்ததை தவிர வேறு என்ன சாதனை பண்ணிட்டார் அவர்? இந்தி ஒழிப்பு, திராவிட நாடு கோரிக்கையை தவிர இவர் என்ன சாதிச்சிட்டாரு? பேரறிஞர் அண்ணா. காமராஜர் ஒரு தலைவர், உத்தம தலைவர். அடுத்து கலைஞர் 3 சம்சாரத்தை கட்டினதை தவிர இவர் என்னத்தை செஞ்சிட்டாரு? தமிழ்நாட்டுக்கு தான் சொந்த குடும்பத்துக்கு தவிர வேறு என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு இவர் செஞ்சுருக்கிறாரு? தமிழுக்காக இவர் என்ன தொண்டாட்டி இருக்கிறாரு? இவரை இப்போ இலக்கிய மன்றம் அந்த மன்றம்னு வச்சுக்கிட்டு இவரோட பெருமை பாட சொல்லுவார். வைரமுத்து, இந்த கவிஞர்கள், அவன் இன்னொருத்தர் இருப்பான ஒரு சின்ன பையன், இவங்கள பூரா வச்சு கவிதை பாட சொல்லிட்டு வாசிக்கிட்டு தான் தமிழுக்கு செஞ்ச தொன்று. தன் வாழ்நாள் முழுவதும் இதில் கூட பாருங்க, இவர் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் மிஸ்டர் பிள்ளை, மிஸ்டர் தேவர், மிஸ்டர் ஐயர் அப்படின்னு தான் பேசுவான் வெள்ளைக்காரன். அவன் சொன்ன காலத்தில் ஜாதி கிடையாது. இன்னைக்கு சாதி ஒழிப்புன்னு சாதியை மறைச்சி வச்சுக்கிட்டு சாதியை வக்கரத்தோட வேலை பார்க்குறாங்க. நான் சொல்கிற தலைவர்கள்லாம் பூலித்தேவன் 1758-55 காலம். அவங்க பேரை சொன்னாலே இன்ன வரைக்கும் பிரிட்டிஷ் ஆவணத்தில் அதரும். முதலாக எதிர்த்து போரிட்ட பூலித்தேவன். அவர் படையில் இருந்த வெண்ணிக்காலாடி, அவர் படையில் இருந்த ஒண்டி வீரன், அப்படியே கீழே வருவோம் வீரபாண்டிய கட்டபொம்மன், அடுத்து ஊமத்தர, பகதூர் வெள்ளையத்தேவன், சுந்தரலிங்க குடும்பர், அடுத்து இங்கிட்டு வருவோம் மாமன்னர் மருதுவாண்டியர்கள், சின்ன மருது, பெரிய மருது, வீரமங்கை வேலுநாச்சியர். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் இழந்த நாட்டை மீண்டும் பெற்ற ஒரு வீரமங்கை அவங்க இல்லை. தீரன் சின்னமலை கவுண்டர் தூக்கிலிட்டு கொல்லப்பட்டவர். விருப்பாச்சி கோபால நாயக்கர் தூக்கிலிட்டு கொலை செய்யப்பட்டவர். கள்ளப்பட்டி பொன்னித்தேவர் தூக்கிலிட்டப்பட்டவர். குன்றிமாயன், சடைமாயன், ஊமத்துறை, சிங்கம்பட்டி, சிங்கம் செட்டி, இத்தனை தலைவர்கள் இந்த தேசத்திற்காக உயிர் நீத்தார்கள். இவர்கள் பேரை நம்ம வீதியில் வைக்கிறோன்னு. வஉசி சிதம்பரநாதர் பிள்ளை பிறப்பால் ஜமீன்தார், பணக்காரர். பசுமுன் முத்துராமலிங்க தேவர் பிறப்பால் பணக்காரர். இத்தனை சுவாமி விவேகானந்தர் முதலாக சகோதர சகோதரிகளே என்று சொன்னவர். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேனை மாற்றி சகோதர சகோதரிகளே என்று சொல்லி ஒழித்தவர். இப்படி எண்ணற்ற பேர் இருக்கிறாங்கல்ல. இவங்க பூரா அவங்களுக்கு சாதிய தலைவரான். யாரு? இப்போ நான் சொன்னவங்க பூரா
சாதியது. அதை விட அழகுமுத்துக்கோன் தான் வரி கட்ட மாட்டேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக பீரங்கியை வச்சு கட்டி முதுகில் கட்டுறான். முதுகுல எல்லாம் கட்டாதடா, நான் ஒன்றும் கோலடா, என்னை திருப்பி கட்டுறான்றான். திருப்பி நெஞ்சில் பீரங்கியை வச்சு வெடிச்சு துண்டு துண்டா போன அழகுமுத்துக்கோன் என எவ்வளோ பெரிய வீர வரலாறுகள். இதெல்லாம் சொன்னு இந்த திருப்பேருக்கு வச்சா தானே இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிடுவாங்க. பரதிமார் கலைஞர், எத்தனை பேர் கக்கன், ஏன் கக்கன் பேர் வைக்கக்கூடாதா? பல்வேறு துறைகளில் அமைச்சராக இருந்தவர் கக்கன், ஏன் அவர் பேரை வைக்கக்கூடாது? இப்போ யார் இந்த கலைஞர், அண்ணாதுரை, பெரியார், இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? நீங்கள் மேலே சொல்லியிருக்கீங்க, புராண காலத்தில் இருக்கிறவங்கள பூரா சொல்லியிருக்கீங்க. நிகழ்காலத்தில் வாழ்ந்து மக்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர்களே சுப்பிரமணிய சிவம், பாரதியாரை சொல்லியிருக்கிறார். சுப்பிரமணிய சிவத்தை சொல்லலை. தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர், வத்தலை கொண்டுக்காரர், இப்படி எண்ணற்ற பேர்கள் இந்த தேசத்திற்காக உயிர் தியாகம் பண்ணாங்க. அவங்களெல்லாம் பேரை அந்த தெரு பேரில் வச்சா தானே இப்போ அங்கிட்டு போவேன். யாருப்பா அந்த வஉசி? அப்பா இவர் வந்துப்பா சின்ன வயசில் 18 வயசுல சிறைச்சாலை, 24 வயசில் 40 ஆண்டு கால சிறை தண்டனை வாங்கினார்ப்பா. யாருக்காண்டிப்பா? இந்த தேசத்திற்காகப்பா, இந்த சுதந்திரத்திற்காகப்பா சொல்லுவான்ல முத்துராமலிங்க தேவர். இவர் யாருப்பா? இப்போ அவர் 4000 நாட்கள் சுதந்திரத்திற்காக பாடுபட்டாருப்பா. யாருப்பா இந்த புலித்தேவர்? இப்போ வெள்ளக்காரனை முத எதிர்த்தாருப்பா. வெண்ணி காலாடி யாருப்பா? எப்போ அவர் படத்தளபதியில் 2வது தளபதியாக இருந்தாருப்பா. அவங்க பூரா வெள்ளையனை ஓட விரட்டினாருப்பா. அடுத்து யாருப்பா? அந்த ஒண்டி வீரன், தன்னுடைய அந்த ஒன்றி வீரன் உளவு பிரிவில் இருந்தவர். தன்னுடைய செய்திக்காக தன் கையை வெட்டிக்கிட்டு ஓடி போய் பூலித்தேவன் செய்தியை சொன்னாருப்பா. இந்த வரலாறு எப்படி தெரியும் வெளியே? எப்படி வரும்? மாமன்னர் மருதுபாண்டியர்கள் யாருப்பா? அவங்க இறுதி வரைக்கும் போரிட்டு மாண்ட ஒரு மனிதர்களுப்பா. அவங்க இந்த தேசத்துக்கு அடிமைப்பட மாட்டேன்னு சொன்னாருங்கப்பா. விருப்பாச்சி கோபால் நாயர்ப்பா. அப்போ 67 வயசுலப்பா. அவர் 67 வயசில் வெள்ளைக்காரை இவர் செத்துட்டாருன்னா காலை துடிச்சு தொங்கி பார்த்தாங்கப்பா. பகதூர் வெள்ளையத்தேவனாக இருக்கட்டும், தனாவேதி பிள்ளையாக இருக்கட்டும், தாண்டவராய பிள்ளையாக இருக்கட்டும், எத்தனை சமூகம் இந்த நாட்டுக்காக போராடி இருக்கிறது. முத்திரையர் சமூகம், ஏன் அந்த புராதன பேர் தானே வச்சுருக்காங்க. ஏன் சோழர் வைக்கலை? ஏன் பெரும்படுகர் முத்திரையர் வைக்கலை? நீங்களாம் வைக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் இப்படிலாம் வச்சுட்டாங்கன்னா இந்த மக்கள் தமிழ் சமூகம் பூரா ஒன்று சேர்ந்துடும். அப்போ இந்த நம்ம அண்ணா பெரியார் இப்போ பார்த்தீங்கன்னா கன்றாவியாக இருக்குது தமிழ்நாடு. திருச்சியில் நம்ம சென்னைக்கு வரையில் பார்க்குறது, திருச்சியில் 18 அடியில் சிலை பெரியாருக்கு, அண்ணாக்கு, கலைஞருக்கு. இப்போ வருங்கால சந்ததிகள் என்ன தெரியும்னு சொல்கிறீங்க? இப்போ மதுரையில் ஜல்லிக்கட்டு மைதானத்தில் கலைஞருடைய பேர் என்ன நினப்பா? ஒரு 20 வருஷம் நாங்கள் இருக்கிற வரைக்கும் சொல்லுவோம்ப்பா. இல்லாத காலத்தில் வருவான், எப்பா இவர் யார் தெரியுமாப்பா, அவர் கிரவுண்டில் கலைஞர் இறங்கி நின்றாருன்னா 10 மாடை பிடிப்பாருன்னு சொல்லுவானா சொல்ல மாட்டானா? சும்மாவே இந்த இப்போ பாருங்கள், லண்டன் யூனிவர்சிட்டியில் பெரியாருக்கு பணம் வச்சோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியா? இப்படி ஒன்றா அவுத்து விட்றாங்க. இப்படி ஒரு 20 வருஷம் கழித்து எல்லாம் பொய் புரடு பித்தலாட்டமாக போயிடும். இதெல்லாம் மறைக்கணும். இந்த திராவிடம் தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துச்சு, திராவிடம் தான் இந்த நாட்டுக்காண்டி படிக்க வச்சுச்சு, திராவிடம் தான் உனக்கு சட்டை போட்டு விட்டுச்சு, திராவிடம் தான் உனக்கு பெண்களுக்கு மேலாடை அணிவிச்சு, மேலாடை அணிவதனால் துணிவிலை ஏறி போச்சுன்னு சொன்ன பெரியாரின் பெயரை வைக்கிறார். பல்லனும் பறையனும் பறைச்சியும் வீட்டில் மேலாடை பெண்கள் மேலாடை அணிவதனால்தான் துணிவிலை ஏறி போச்சுன்னு பெரியாரை நீ வைக்கலாம். இந்த தேசத்திற்காக பாடிட்ட போராடி உயிர் தியாகம் பண்ண ஏன் இவங்க பேரை நீங்கள் வைக்கலை? அப்போ இதில் உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி என்ன? புராண காலத்தில் கபிலர், நக்கீரர், யாரோ நீங்கள் சொல்கிறீங்க, வீரமா முனிவர் எல்லாம் சொல்கிறீங்கல்ல. நிகழ்காலத்தில் வாழ்ந்தவர்கள் இவர்கள் வாழ்ந்தவர்கள் தான். ஆனால் இவர்கள் இந்த தேசத்திற்காக ரத்தம் சிந்தியவர்கள். திருப்பூர் குமரன் கொடியை கீழே புடியாமல் அடித்து கொலை செய்யப்பட்ட ஒரு திருப்பூர் குமரனு கூட பேர் வேணாம். அதில் வரலாம். நீங்கள் சாதியாக பார்க்காதீங்க. இந்த தேசத்தின் அடையாளமாக இருக்கிறவங்களை பூரா ஏன் அழிக்க நினைக்கிறீங்க? அப்போ இதில் உங்களுடைய உள்நோக்கம் தான் என்ன? இல்லை, சிறுபான்மையினோட பாதுகாவலர்னு சொல்கிறாங்க. அப்துல் கலாமுடைய பேர் இல்லை அப்படிங்கிற மாதிரி. சிறுபான்மை காவலர்னு இவங்க சொல்லுவாங்க. ஆனால் சிறுபான்மையர்களை வாக்குக்காக மட்டும்தான் இவங்க பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி இவர் ஆட்சிக்கு வர்றதற்கு முன்பாக 2021 தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னார்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிறைவாசி, நீண்ட நாளாக இருக்கக்கூடிய சிறைவாசிகள், இஸ்லாமிய சிறைவாசிகளும் மற்றும் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய சிறைவாசிகளை நாங்கள் விடுதலை செய்வோம்னு சொன்னார். செஞ்சாரா? ஓட்டு வாங்குற வரைக்கும் ஒரு பேச்சு. திமுக ரெட்டை நாக்கு இல்லை, 4 நாக்கு இருக்கும். ஒரு மேடைக்கு ஒரு பேச்சு இருக்கும். ஒரு மேடைக்கு இப்போ ஹமாஸில் நடக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் பார்க்கணும். ஹமாஸில் இந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணாமல் பாருங்கள், அவன் ஒரு துண்டு போட்டிருப்பான். அந்த துண்டை இன்றைக்கி கோயம்புத்தூர்லேயும் சேலத்துலேயும் சென்னையிலையும் போட்டுக்கிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி, அந்த பொது உடைமை கட்சின்னு சொல்லி இந்த சமத்துவ மாநாடு இப்படிலாம் போட்டு அந்த பயங்கரவாதியினுடைய அடையாளத்தோடு நின்று நாட்டினுடைய முதல்வர் அந்த துண்டை போட்டுக்கிட்டு நிற்கிறார். ப்ரொமோவில் நான் இதை சொல்கிறப்ப வைக்கணும். நீங்கள் அவன் போட்டிருக்க யூனிஃபார்மும் இந்த நாட்டின் முதல்வர் போட்டிருக்க யூனிஃபார்மும் ஒன்று. அப்போ எதை சொல்ல வர்றாங்க? இன்றைக்கி ஆப்கான் இருக்குது பாருங்கள்.
ஆப்கானி தாலிபான்கள் வந்து உலகத்தில் பயங்கரவாதிகளாக சொல்லப்பட்டவர்கள். இன்னைக்கு ஆப்கானிஸ்தானம் பொருளாதாரத்தில் முன்னேறிக்கிட்டு வருது, கலாச்சாரம் பண்பாடில் முன்னேறி வருது. இன்றைக்கி அவங்க நாடு இந்திய நாட்டை அதிகமாக நேசிக்குது. இந்தியர்களும் ஆப்கானிஸ்தானும் ஒற்றுமையாக இருக்கிறோம். ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியர் நிறைய உதவிகள் செய்யுது. ஏன் நம்ம இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் நடுநிலைமையாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடியவன் இன்னைக்கு சமூக நல்லிணக்க மாநாடு நடத்தக்கூடிய திராவிட கழகமாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், ஏன் பங்களாதேஷில் இந்துக்கள் வீட்டோட எரித்து கொல்லப்பட்டவங்க, நீ இது மாதிரி முதல்வர் கையில் ஒரு காவி துண்டை போட்டு ஏன் நீ வந்து போர்டை கையில் பிடிச்சிட்டீங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணலை, ஏன் பண்ணலை? நீங்கள் இன்றைக்கி வந்து ஆப்கானிஸ்தானில் மாவோயிஸ்ட் இவங்களுக்காண்டி, ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்காண்டி நீங்கள் போர்டை பிடிச்சி நிற்கிறீங்கல்ல. ஹமாஸ் பயங்கரவாதி தானே சண்டைக்கு காரணம். இன்றைக்கி இஸ்ரேல் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு கிறிஸ்மஸ் விழாவோ ஏதோ ஒரு விழா நடந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் நீ போய் 200க்கும் மேற்பட்டவர்களை கொண்டு அங்கே இருக்க பெண்களை எல்லாம் தூக்கி வண்டிக்குள்ளே போட்டு ஒரு 100க்கும் மேற்பட்டவர்களை சிறைப்பிடித்து விடுகிறதுக்குள்ளே ஒரு கந்தக குண்டுகளை போட்டு அந்த நாட்டில் சேதங்களை விளைவித்தது யார்? இஸ்ரேலா? இந்த ஹமாஸ் தானே. அந்த ஹமாஸ்க்கு ஆதரவாக இங்கே இருக்கக்கூடிய நடிகர் பூரா பேசுகிறானே, அதை அவன் போட்டிருக்க அந்த பயங்கரவாதிகள் போட்டிருக்க அந்த யூனிஃபார்மோட நின்று பேசுகிறானே. இல்லை, ஹமாஸுக்கு ஆதரவு சொல்ல முடியுமா சார்? இந்த பாலஸ்தீனம் அப்படிங்கிற அது வந்து மறைமுகம் தானே. பாலஸ்தீனன்றதெல்லாம் சும்மா பேருக்கு சொல்கிறதுங்க. இவங்க பயங்கரவாதிகளை ஆதரிக்கிறாங்க. இல்லை, நம்மளுமே மோடி அவர்களுமே அதுக்கு தானே ஓட்டு போட்டிருக்காங்க, பாலஸ்தீனம் தனிநாடாக வரணும் அப்படி. பாலஸ்தீனத்திற்கு மீது இந்தியாவுக்கு மேலே உள்ள அக்கறை யாருக்கும் கிடையாது. பாலஸ்தீனம் இஸ்ரேலும் ஒன்று சேர வேண்டும் என்று மோடி அவர்கள் கடுமையாக முயற்சி செய்கிறார். ரஷ்யா உக்ரைன் ஒன்று சேர வேண்டும் என்று மோடி அவர்கள் வந்து கடுமையாக வந்து போராடுறாரு. ஆனால் இன்னைக்கு ஹமாஸ் பயங்கரவாதிகளால் இஸ்ரேல் மக்கள் தாக்கப்பட்டதற்கு அதற்கு எந்த கண்டனமும் கிடையாது. ஆனால் இஸ்ரேலால் ஹமாஸ் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதற்கு இங்கே இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்துதுன்னா இங்கே தான் நம்ம அதை பிழையாக பார்க்குறோம். நீ சமநிலையாரு, ஏன் உன் மக்களால் மற்ற மக்கள் கொல்லப்படுறப்ப அமைதியாக இருக்கிற? பாகிஸ்தான் பங்களாதேஷில் இந்துக்கள் கொல்லப்படுறப்ப நீங்கள்லாம் அமைதியாக இருக்கிறீங்க. இன்றைக்கி அந்த விமானம் கடத்தினவன் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு அதை நீங்கள் வச்சே ஆகணும். அவன் போட்டிருக்க துண்டை தான் இன்றைக்கி இவங்க பூரா போட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. அந்த துண்டுக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த துண்டை போட்டுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய பிரகாஷ்ராஜ், சத்யராஜ், ஆகாதவன், தோலான், துருக்கான் துண்டெல்லாம் போட்டு நிற்கிறானே. அப்போ இது என்ன சொல்ல வரீங்க? மக்கள்கிட்ட எதை சொல்ல வரீங்க? நாங்கள் எந்த நேரமும் உங்களை அட்டாக் பண்ணுவோன்னு சொல்ல வரீங்களா? அவனோட யூனிஃபார்ம் போட்டுட்டு நீங்கள் நிற்கிறீங்களே, என்ன காரணம்? அப்போ மக்களை அச்சுறுத்தி பார்க்குறீங்களா? இந்தியாவை அச்சுறுத்துதா இந்த ஃபண்டமெண்டல்ஸு? அப்படி தானே பார்க்க வேண்டியிருக்கு. ஒரே சக முஸ்லீம் ஆப்கானிஸ்தானை நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி ஏரி கட்டுறாங்க, ஒரு 250 கிலோமீட்டருக்கு இன்றைக்கி ஏரி கட்டி விவசாயங்களை வலுப்படுத்துகிறாங்க, மக்களை பாதுகாக்கிறாங்க. இன்றைக்கி உலகம்லாம் தாலிபான் பயங்கரவாதிகள்னு சொன்ன நாடு தாலிபான்கள் நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆப்கானில். அப்படி பேர் வாங்குறதுக்கு இந்த பாலஸ்தீனத்திற்கு துப்பு இல்லை. எப்போ பார்த்தாலும் அமைதியாக இருக்க நாடு மேலே போய் எப்போ பார்த்தாலும் இஸ்ரேலை வம்புழுக்கிறது. அப்புறம் அவன் அடிக்கிறான்னு அடிப்பேன். தாலிபான் தானே ஒரு சொல்லுவேன், ஆகுனா சொல்லுவாங்க தாலிபான் பெரிய பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், உயிரோட கொல்லுவேன், வெட்டுவேன். இன்றைக்கி அந்த நாடு இன்றைக்கி எப்படி இருக்குது? வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு தாலிபான் நாடு. இன்னைக்கு ஆப்கானிஸ்தானா தாலிபான்கள் நல்ல முறையில் ஆட்சி கொடுக்குறாங்களே, ஏன் அதை ஒன்னால கொடுக்க முடியல? பாலஸ்தீனத்தினால, இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள், இந்த ஹமாஸ்னால தான் எந்த நாடுமே அமைதியாக இருக்கிறாரு. அதனால இங்கே இருக்கக்கூடியவர்கள் சிறுபான்மையரை இந்த ஒரு சாலையை எடுத்ததுனால சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்று போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஸ்டாலினுடைய தீர்மானம் என்பதெல்லாம் அவர் கேலி கூத்தான ஒரு தீர்மானம். முதல்வர் வந்து தன்னை மாற்றிக்கிறன்னு இன்னும் வந்து இவர் வந்து 67 அரசியலை பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கே சின்ன பிள்ளை ஒரு வயது கூட நிரம்பாத கையில் போய் இந்த செல்ஃபோனை கொடுங்க, காது கொண்டு போகும். இப்படி விஞ்ஞான காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். 1 வயசு நிரம்பிய பிள்ளை கையில் போய் கொடுங்க, இந்த விரலை வச்சாதான் இது ஓப்பன் பண்ணல, இந்த விரலை கொண்டு போய் 8 மாத குழந்தை வைக்கிதுங்க. இப்படி உலகத்தில் வந்து நீங்கள் 67 பண்ண அரசியலை இப்போ வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டு பேரை மாத்துறேன், ஊரை மாத்துறேன்னா இது நல்ல அரசியலா? இன்னொரு முக்கியமான விஷயம், நேற்று வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குமாரபாளையத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டுகிட்டு இருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கொடி பறக்குது, தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி. அதை பார்த்த உடனே இங்கே பாருங்கள் நம்ம கூட்டணி வலுவாயிருச்சு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சமூக ஊடகங்களையும் என்டிஏல டிவிக்கே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ரொம்ப நாளாக என்டிஏக்கு ஆதரவாக இருக்கீங்க, என்டிஏல இருக்கீங்க. ஸோ ஒருவேளை டிவிக்கே வந்துச்சுன்னா அந்த கூட்டணி கணக்குகள் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பொதுவாகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட தலைமையை ஏற்று தான் அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே தமிழ்நாட்டில் செயல்படுறோம். நாங்கள் 2016 அவங்களோட கூட்டணியில் இருக்கிறோம்.
தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறோம். இந்த கூட்டணியில் இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் வெளியே போக உள்ள வரமா இருக்காங்க, இப்போ உள்ளே வந்துட்டாங்க. ஆனால் திமுக போன்ற இப்போ 5 ஆண்டு காலம், இன்னும் 8 மாதம்தான் 6 மாதம்தான் ஆட்சி காலம் இருக்குது. இந்த 6 மாதத்தில் மக்கள் பட்ட துன்பங்கள் துயரங்கள் சொல்ல முடியாது. ஆனால் அவங்க என்ன சொல்லுங்க, இப்போ பிடிஆர் தியாகராஜன், பழனிவேல் தியாகராஜன் சொன்னார், இவங்க வந்து ஒரு வருஷத்துல 30,000 கோடி அடித்து வச்சுட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு வருஷத்தில் 30,000 கோடினா கலைஞர் 67 ஆட்சிக்கு வந்ததுலேருந்து சம்பாதிக்காத காசை ஒரு வருஷத்தில் உதயநிதியும் அவனும் சம்பாதிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னது யார்? அவங்க அமைச்சர் சொன்னார். இன்றைக்கி அவனுடைய பொருளாதாரம் என்ன? ஆகாஷ் பாஸ்கர்னு ஒருத்தன், அவன் பார்ட்டி ஒரு வாரத்துக்கு சனிக்கிழமை பார்ட்டி நடக்குமா 50 கோடி ரூபா செலவு பண்ணுவானா ஒரு பார்ட்டிக்கு. அந்த 50 கோடியில் அதுக்கு வந்து வெயிட்டிங்கில் வருமா. இந்த பிக் பாஸுக்கு உள்ளே போகிறதுக்காண்டி இந்த மனு போடுவாங்கல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அழகிகள் பூரா வெயிட்டிங்கில் இருப்பாங்களாம். நான் வரேன். ஒரு ஆள் வந்துச்சுன்னா 50 லட்ச ரூபாய்க்கு கிஃப்ட்டு, 20 லட்ச ரூபாய்க்கு விலை உயர்ந்த பொருள்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறது அங்கே பார்ட்டியில் கலந்துக்கிற பெண்களுக்கு. இது நான் சொல்லலை, அமலாக்கத்துறை சொல்லுது. இவங்க இன்ன வரைக்கும் தலைமுறைவு. அண்ணா நகர் முருகனா எல்லா பேரும் தலைமுறைவு. இப்படிப்பட்டவர்கள்லாம் இந்த கொடுமையெல்லாம் மக்கள் பார்க்குறான். இப்படி ஒரு கொடிய ஆட்சி நடக்குது. இப்போ இந்த பணத்தை வச்சு மறுபடியும் நம்ம ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்றதில் ஸ்டாலின் தெளிவாக இருக்கிறார். ஆனால் மக்கள் ஒரு தெளிவாக இருக்கிறான். இனி வந்து திமுக வந்துச்சுன்னா நம்ம அழிவை தான் நோக்கி போகணும், தமிழ்நாடு வந்து நாசமாக போயிடும். ஏன்னா பாவம் ஸ்டாலின் அவருக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரில, தமிழ்நாட்டில் என்ன நடக்குது என்ன பிரச்சனை போகுதுன்னே தெரில. இது தாண்டா திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறத மட்டும் எழுதி கொடுத்துறாங்க, அதை மட்டும் எல்லா மேடையிலையும் சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சராசரி செப்டம்பர் மாதத்தில் மட்டும் 124 கொலைகள், கற்பழிப்புகள், பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் போய் படித்தா வாத்தியார்கள் பூரா பாலியல் தொந்தரவு பண்ணுறான். இந்த காவல்துறையை சேர்ந்தவங்க இதில் ஒரு பிள்ளை வெளியூருக்கு வந்த திருவண்ணாமலைக்கிட்ட வழிமறிச்ச வாழைக்காய் ஏற்றிட்டு வந்த பிள்ளைகளை ஆட்டையும் கற்பழிக்கிறான். இந்த நாட்டில் சட்ட ஒழுங்குன்றதே சுத்தமாக இல்லை. காரணம் போலீஸ் மந்திரியாக இருக்கிறவர் திரு ஸ்டாலின். சேட்டை பண்ணுறவன் யார்? கஞ்சா விற்கிறவன் யார்? மதுபான போதைகள் விற்கிறவன் யார்? திமுக காரன். நான் சொல்லலை. சாதிக் பாட்சா யார்? இன்றைக்கி பல்வேறு இதில் வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒருத்தன் பாலியல் தொந்தரவு, அவன் யார்? ஞானசேகரன். எல்லாருமே திமுக காரன் தானே. அப்போ யாரோட இன்றைக்கி வந்து அன்பி மகேஷ் பொய்யாமலி டிரைவர் ஒரு பிள்ளையை பாலியல் தொலை பண்ணானா? அப்போ இவங்க பூரா வந்து இந்த சேட்டை பண்ணுறவங்க பூரா யாருன்னா திமுக காரன். அப்போ சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கும் லட்சணமாக? இது போலீஸ் மந்திரியாக இருக்கிறவர் திரு ஸ்டாலின். இதில் சட்ட ஒழுங்கு எவ்வளோ அழகாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்போ இந்த ஆட்சியை வேரடி மண்ணோடு பிடுங்கி எறிய வேண்டும்னால் அன்பு சகோதரர் திரு விஜய், தாவேகா தலைவர் விஜய்க்கு நான் கோரிக்கையாக வைக்கிறேன், நீங்கள் வரணும். நீங்கள் வந்து இந்த நச்சு சக்தியான திமுகவை இந்த தேசத்தை விட்டு பாவங்க. அவர் கரூரில் நடந்தது உலகத்துக்கே தெரியுங்க. கரூர் விஷயம் உலகத்துக்கே தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. ஒரு இன்னசென்ட் என் வயசுக்காரர் அவர் வந்து அவருடைய தொண்டர்களோட மகிழ்ச்சியாக இருக்க தருணத்தை கூட நீங்கள் எவ்வளோ ஒரு துக்க நாளாக மாற்றினீங்க. இது எல்லோருக்கும் தெரியும் என்ன நடந்துச்சுன்றது. எல்லா ஊடகத்துக்கும் தெரியும், எல்லா மனிதனுக்கும் தெரியும். இன்ன வரைக்கும் காணொலி டெய்லி தினிஸாக வர்றப்போ பார்க்க நம்மளுக்கு பகிர்ந்துது. இதெல்லாம் இந்த நாட்டில் நடக்கும். இப்படிப்பட்ட இந்த ஆட்சியை நீங்கள் அகற்றணும்னா தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கே வைக்கணும். இந்த கூட்டணிக்கு அவர் வந்தால் மட்டும்தான் அவர் நிலையான ஆட்சி, அவர் நினைக்கின்ற கனவுகள், அவர் நினைக்கின்ற செய்ய நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம், இந்த பாரதிய ஜனதா கட்சி, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி, இன்னும் பல்வேறு கட்சிகள் இதில் இருக்கும். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், இது மாதிரி பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்குது. ஐஜேகே, நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் தான் இந்த திமுகவை அழிக்க முடியும்னா இதோட இன்னும் சொல்கிறேன், அண்ணன் டிடிவி அண்ணனும் அப்போ ஓபிஎஸ் அவர்களுமே இந்த கூட்டணிக்குள்ளே வரணும். தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெற்றால் மட்டும்தான் இந்த மகிஷாசுரன் ஒரு அரக்கனை அழிக்கிறதுக்கு உலகத்தில் இருக்க சக்தியை பூரா வந்து வாங்கி காளிதேவி உருவாகி அந்த அரக்கனை, ஏன்னா அவனை அழிக்க முடியாது, அது சிவன் வரம் கொடுத்தது சிவபெருமான். அந்த 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 மகிஷாசுரனை வந்து அழிக்கிறதுக்கு அந்த எருமை தலை கொண்ட அந்த மகிஷாசுரன் எருமைன்னு அர்த்தம். அவனை அழிக்கிறதுக்கு உலகத்தில் இருக்க எல்லா சக்திகளும் ஒன்று சேரும். எல்லா சக்திகளும் ஒன்று சேர்ந்து ஒரு கன்னி பெண்ணாக வந்து தான் அவனை கொலை செய்யும். அப்படித்தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்று சேரணும்.
அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்று சேர்ந்தால் தான் இந்த தீய சக்திகளை ஒழிக்க முடியும். கம்யூனிஸ்ட் கட்சி என்ற ஒரு கட்சி நாசகார கட்சி. அந்த கட்சி இன்ன வரைக்கும் மக்களுக்கு ஏதாவது நல்ல கட்சி இருக்குது? ஆர்எஸ்எஸ் தோற்றி வைக்கப்பட்ட அப்புறம் தான் நீங்களும் இருக்கிறீங்க. பிஜேபி ஆரம்பிக்கப்பட்ட காலத்துலேருந்து முன்னாடி வரைக்கும் நீங்கள் இருக்கிறீங்க. ரஷ்யாவில் இருந்தீங்க, ரஷ்யாவில் இருந்தீங்க, சைனாவில் இருந்தீங்க, இந்தியாவில் இருந்தீங்க. இப்போ நேபாளை அழிச்சிட்டீங்க. நேபாளில் வந்து கட்சி போய் நேபாள் அழிஞ்சு போச்சு, மேற்கு வங்காளம் அழிஞ்சு போச்சு, ஒன்றும் இல்லாமல் போச்சு. கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில் மட்டும் இருக்குது. மதுரையில் ஒரு எம்பி குதிரை ஏறி வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ திமுக அதிமுக ஏறி. இந்த கட்சிகள்லாம் அழிக்க வேண்டும் என்று சொன்னால், நாசகார சக்தியில் தேசத்தை விட்டு அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், சகோதரர் தாவேகா விஜய், அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள், அப்பா ஓபிஎஸ், அண்ணன் எடப்பாடியார், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இவங்கள் இணைந்தால் மட்டும்தான் இந்த நாசகார சக்திகளை அழிக்க முடியும் என்பதில் திண்ணமாக இருக்கிறார்கள் மக்கள். ஓகே சார், எங்களோட இருந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி. நல்லது நடராஜன். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.